நம்ம தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் ரொம்ப பொறுமையாவும் இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு சிற்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிலைய செதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க அவரோட கண்களுக்கு வந்து 2 பாறைகள் தென்பட்டிருக்கு. அதுல இந்த 2 பாறைகள்ல ஏதாவது ஒரு பாறையில சிலைய செதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாறையை வந்து செதுக்குறாரு. அந்த பாறை என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அது ஓரமா போகுது. அவர் செதுக்கிக்கிட்டே இருக்காரு, வலிக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம அது மேல அதுக்கே கான்பிடன்ஸ் இல்லாம அது என்ன பண்ணிடுது அப்படின்னா ஓரமா போயிடுது. ஆனா இன்னொரு பாறையை என்ன பண்றாரு அப்படின்னா அதே சிற்பி சிலையா செதுக்குறாரு. அந்த பாறைக்கு வலிச்சாலுமே கூட என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்து கடைசியில அந்த சிலையை வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிற்பி செதுக்கவும் செஞ்சுறாரு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாறையை வந்துட்டு அவர் செதுக்கும் போது அந்த பாறை கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம அதுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓரமா போயிடுச்சு. ஆனா அந்த 2வது பாறையை வந்து அந்த சிற்பி செதுக்குனாரு இல்லையா, அந்த பாறை என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்து அதுக்கும் வலிக்கதான் செய்யுது. ஆனா ரொம்பவே பொறுமையா இருந்து அது மேல அதுக்கே தன்னம்பிக்கை இருக்கிறதுனால எப்படியாவது நம்மள செதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிலையா அதை செதுக்கிட்டாரு. கடைசியில என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த சிலையா செதுக்குனாங்க இல்லையா, அந்த சிலையை வந்துட்டு கோவில்ல வச்சு அதை வழிபட்டாங்களாம். ஆனா அந்த வலிக்குதுன்னு சொல்லி ஓரமா போனுச்சு இல்லையா ஒரு பாறை, அந்த பாறையை என்ன பண்ணாங்க அப்படின்னா வாசலோட படிக்கட்டு இருக்கும்ல அந்த படிக்கட்டா பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். அந்த பாறையை படிக்கட்டா பயன்படுத்தி எல்லாருமே ஏறி 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 மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். மிதிக்கும் போது ரொம்ப அந்த பாறை வந்து அவதிப்பட்டுச்சான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வலிக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம தன்னம்பிக்கையே இல்லாம ஒரு பாறை வந்து ஓரமா போனுச்சு இல்லையா, அந்த பாறையை படிக்கட்டா பயன்படுத்தி ரொம்ப எல்லாரும் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா இன்னொரு பாறை வலிச்சாலும் பரவாயில்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு சிலையா உருவாக்கி கோவில்ல வச்சு அந்த பாறையை வழிபட்டாங்க இல்லையா, அந்த பாறை வந்துட்டு ரொம்பவே பொறுமையாவும் தன்னம்பிக்கையோடயும் இருந்ததுனால அந்த லெவலுக்கு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ரொம்பவே பொறுமையாவும் தன்னம்பிக்கையோடையும் அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா விடாமுயற்சியோடையும் நம்ம இருக்கணும். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட தொடர்ந்து அதுக்கு வந்துட்டு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யாம இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி உங்க மேல உங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லாம நீங்க ஓரமா ஒதுங்கி போறீங்க அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. சோ நீங்க இதுல எந்த கேட்டகரியா இருக்க போறீங்க? பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சாதிக்க போறீங்களா, எல்லா சவால்களையும் கடக்க போறீங்களா, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொறுமையே இல்லாம உங்க மேல உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லாம இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். சோ இந்த வீடியோவை பொறுமையா இல்லாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.